தினசரி மாலை 5 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்வு, புத்தக வாசிப்பு. நாம முதல்ல கம்ப்ளீட் பண்ண புத்தகம் கற்றதும் பெற்றதும். இன்னைக்கு நாம தொடர்கிற ஒரு புத்தகம் ஆண்கள் செவ்வாய், பெண்கள் வெள்ளி. நேற்று பின்னூட்டங்கள் கேட்டிருந்தேன். உங்களுடைய பின்னூட்டங்களை எனக்கு கொடுங்க, அதை நான் வந்ததும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். உங்களுடைய பின்னூட்டங்கள் எனக்கு வந்திருக்கு. அந்த பின்னூட்டங்களை இப்போ நான் ஒன்றொன்றா படிக்கிறேன். இன்றைய நிகழ்வில் கேள்வி பதிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 5 PM லைவ் இதை பற்றிய ஒரு பார்வை, ஒரு ஃபீட்பேக், அதில் குறிப்பாக புத்தக வாசிப்பை பற்றிய ஒரு ஃபீட்பேக். இதை அனுப்பினவங்க யாருன்றது நான் இதை படித்து முடிச்சுட்டு சொல்கிறேன். I have read Mr. Sujata Rangarajan's novels, specifically tech-based version. Whereas, as this treasure filled with artifacts, reading by yourself and read out for others will make huge difference. Yes, every day of precious 30 minutes together listening, raising our benchmarks. What inspired me? The concept of deep simplicity. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நான் சொன்ன deep simplicity? The concept of deep simplicity and lateral thinking. Moment of madness of successful people. How did the song made in Koi without any instruments? Humbleness of Mr. Shivaji in sets, similarity of Karl Marx and John Lennon with respect to thought process. YouTube is something Google presents, a non-erasable wall scribble. Learning lesson from next coffee table shop. Simplest version of narrating movie Shivaji story. முன்பாதியில் விழுகிறார், பின்பாதியில் எழுகிறார். Concept of gemstones, reflects at home, gives peace. Ambika Soni's innocent nod in the meeting. Poems of Kanimozhi and Vairamuthu. How does magazine changes when editor change? On and on. Well, first treasure box just closed, but expecting more surprises in other box. Thanks for your valuable time. Of course, நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. That is யாமினி சிவராம். நான் ஏற்கனவே சொன்னேன், பின்னூட்டம் கொடுக்கும் சமூகம் முன்னே செல்லும். ஏன்னா பார்வைகளை பரிமாறிக்கொள்றதுல தான் கொடுக்கிறவங்களுக்கும் பெறுறவங்களுக்கும் ஒரு நல்ல சிந்தனை வளரும். அந்த வகையில் தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக் யாமினி சிவராம். ரொம்ப அழகாக குறிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சொன்னது சரியாக இருந்தது. அடுத்ததா உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் யாமினி சிவராமுக்கு சொல்லிடலாம். உங்களுடைய விஷஸை நீங்கள் சொல்லிடலாம். அடுத்ததா ஒரு ஃபீட்பேக். இது 5 PM லைவ்லேயே, அந்த 5 PM லைவ் ஃபேமிலி குரூப்லேயே பதியப்பட்ட ஒன்று. ஆனால் ரொம்ப சுருக்கமாக அழகாக எழுதப்பட்ட ஃபீட்பேக். பைட்ஸ் ஃப்ரம் த பேஜஸ். கற்றதும் பெற்றதும் புத்தக வாசிப்பில் ஓர் புதுமை.
அரை மணி நேரம் அருமை. ஒவ்வொரு வரியிலும் சுஜாதா அவர்களின் வார்த்தைகள் என்று மேற்கோள் காட்டியது தங்களுடைய நேர்மை. கற்றதை காட்சிப்படுத்திய விதத்தில் நல்ல தெளிவு. வார்த்தைகளை கோர்த்த குரல் தொனியில் உயர்வு. முகநூலில் காலங்களுக்கும் ஒரு நல்ல பதிவு. எல்லாம் சரி, உன் புரிதல் என்ன? 1000 வார்த்தையில் உள்வாங்கியதில் உன்னுடைய ஒரு வரி என்ன? மனதில் கேட்கிறது உங்கள் குரல். கற்றது ஒரு வாரம் எத்தனை புத்தகம் படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஒரு புத்தகத்திலிருந்து எந்த அளவு உள்வாங்குகிறோம் என்பதே முக்கியம். பெற்றது மாடம் வைத்து வீடு கட்டும் போது படிப்பதற்கென்று ஒரு அறையும் கட்ட வேண்டும். கண்டிப்பாக. நன்றி. இது எழுதினது செந்தில்குமார் சார். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களை செந்தில்குமாருக்கு சொல்லலாம். இதில் ரொம்ப குறிப்பாக அந்த கடைசி வரி, பெற்றது மாடம் வைத்து வீடு கட்டும் போது படிப்பதற்கென்று ஓர் அறை கண்டிப்பாக இனி கட்டப்படும். நன்றி. வீட்டில் மாடம் வைக்கிறோம், லைப்ரரி வைக்கிறோமா அப்படின்ற கேள்வியை அவர் பெற்றதா எடுத்திருக்காரு. ஸோ செந்தில்குமார் அவர்கள், ஸோ செந்தில்குமாருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அடுத்ததா ஒரு பின்னூட்டம், அதையும் நான் படிக்கிறேன். சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் லைவில் புத்தக வாசிப்பு என்றவுடன் புத்தகத்தை வரி வரியாக வாசிப்பீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் புத்தகத்தை, அதன் ஆழத்தை அழகாக உள்வாங்கி அதனை ரசித்து எந்த அளவுக்கு எங்களிடம் அதனை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு சேர்த்து விட்டீர்கள். சுஜாதா அவர்கள் எவ்வளவு கற்றார், எவ்வளவு பெற்றார் என தெரியவில்லை. ஆனால் அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து கூறியதன் மூலம் நாங்கள் அதிகம் கற்றோம், அதிகம் பெற்றோம். குறிப்பாக கூறுமிடத்து, இந்த புத்தகம் ஒரு எழுத்தாளரின் கற்றல் எந்த இடத்திலெல்லாம் இருக்கின்றது என்பதனை எமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. இசை விழாவில் மொழியினை எப்படி பயன்படுத்துவது, பொது மகளிரிடத்திற்கு சென்று அவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து நம் பார்வையை மாற்றிய விதம், 15 கேள்விகளை கேட்டு அதற்கு சதவிகிதம் கொடுக்க சொல்லி நம்மை நாமே அறிந்து கொள்ள செய்த விதம், ஃபக்ஸ்பா பற்றி கூறி தேவையில்லாத இடத்தில் தேவையற்றவை பேசக்கூடாது என கூறிய விதம், ஜெம்மாலஜி பற்றிய அவரின் தீர்க்கமான சிந்தனை, மேலும் அவரின் நகைச்சுவை உணர்வை நீங்கள் கூற கூற சுஜாதா அவர்களின் ஆழ்மன தென்றலை அழகாக சுவாசித்தோம். மேலும் வாராவாரம் அவர் ஒரு கவிதை தேர்ந்தெடுத்து எழுதியதில் கனிமொழி அவர்களின் கவிதைகள், நீலமணி அவர்களின் கண்ணீர் கவிதை போன்றவை நெஞ்சை நிறைத்தன. நான் பள்ளியில் படிக்கும்போது என் தோழிகளிடம், இந்த ஆசிரியர்கள் நமக்கு பாடப்புத்தகங்களையே நடத்துகிறார்களே, கொஞ்சம் கதை புத்தகங்கள் நடத்தினால் என்ன என்று சலித்ததுண்டு. நீங்கள் எங்களுக்கு ஆசிரியராய் இருந்து நல்ல நல்ல கதை புத்தகங்களை நடத்துகிறீர்கள். நாங்கள் அதில் அதீத பயன் பெறுவோம். நன்றி சார். இது பேராத்தி செல்வி மேடம். ஸோ அவங்களுக்கு நீங்க உங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். இது பேராத்தி செல்வி மேடம்க்கு. ஸோ அதை நீங்கள் அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிங்க. இன்னும் 2 பின்னூட்டங்கள் இருக்கு. ஒரு பின்னூட்டம், அதற்கு பிறகு இன்னொரு பின்னூட்டம். அதையெல்லாம் நான் படித்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கேள்வி பதில் நிகழ்வு, அதுக்கப்புறம் செவ்வாய் ஆண்களையும்
வெள்ளி பெண்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பேராத்து செல்விக்கு அவர்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நான் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். அது சொல்லிட்டீங்கன்னா அடுத்தது படிப்பேன். இதுல அடுத்ததா ஒரு புத்தக வாசிப்புக்கான பின்னூட்டம். இந்த பின்னூட்டம் இன்னும் முக்கியமானது. கற்றதும் பெற்றதும் புத்தக வாசிப்பு மிகவும் சிறப்பு சார். என் மகனுக்கு சிறந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்த எண்ணுகிறேன். 15 வயது நிரம்பியவன். அவன் தன்னை உணரவும் உயர்த்தவும் உதவக்கூடிய புத்தகங்களை சுவாசிக்க எங்களுக்காக ஆலோசனை வழங்குவீர்களா? என்னென்ன புத்தகங்கள் அவனுக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த பெயர்களை எனக்கு அனுப்ப முடியுமா? முதல்ல இந்த கேள்வியே வந்து எக்ஸலண்ட்னு சொல்வேன் நான். ஏன்னா நம்ம வந்து புத்தக வாசிப்பை வந்து கலந்துக்கிறோம், அதில் பயன்பெறுறோன்றது ஒன்று. அடுத்த தலைமுறையை வந்து படிக்க வைக்கிறது இன்னொன்று. படிக்க வச்சு அவங்கள வந்து அதுல இருந்து சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அது மிகப்பெரிய விஷயம். அடுத்ததா அவங்க அந்த பின்னூட்டத்தை தொடர்றாங்க. கற்றதும் பெற்றதும் புத்தக வாசிப்பின் மிகப்பெரிய பின்னூட்டமாக நான் நினைப்பதே என் மகனை புத்தக வாசிப்பாளனாக உருவாக்க முயல்வதே. சுஜாதா அவர்களின் அனுபவத்தை நீங்கள் அனுபவித்து எங்களையும் அனுபவிக்க செய்தீர்கள். கவிதை கட்டுரைகளை அழகுணர்ச்சியுடன் வாசித்து எங்களுக்குள்ளும் ஆர்வத்தை தூண்டினீர்கள். உங்களை வியக்கச் செய்யும் நிகழ்வுகளால், அவர் உங்களை வியக்கச் செய்யும் நிகழ்வுகளால் எங்களையும் வியக்கச் செய்து இனிவரும் காலங்களில் இப்படித்தான் புத்தக வாசிப்பு இருக்க வேண்டும் என உணர்வு ஊட்டியுள்ளீர்கள். புத்தக பகிர்வின் முக்கியத்துவம் உங்களால் அறிந்தோம். நன்றி. இது வந்து சசிகலா அழகர்சாமி அவங்களுடைய பின்னூட்டம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து கொடுத்துடலாம். சசிகலா அழகர்சாமி மேடம் அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லலாம். கடைசி பின்னூட்டம் ஒன்று பெண்டிங் இருக்கு. இதுவரை நான் படித்தது எல்லாமே புத்தக வாசிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைச்சிங்கன்னு எனக்கு சொன்னது. இப்போ நான் படிக்க போகிற பின்னூட்டம் வந்து அந்த 5 PM லைவ் புத்தகம் பற்றிய பின்னூட்டம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சசிகலா அழகர்சாமி மேடம்க்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. 5 PM லைவ் புத்தகம் வாசிப்பு ஒருத்தங்க வந்து வாசிச்சே முடிச்சிட்டாங்க. புத்தகத்தை வாங்கி சாப்டர் பை சாப்டராக படித்து சாப்டர் பை சாப்டர் பின்னூட்டம் கொடுத்து கடைசியில் அவங்க படித்து முடிச்சுட்டாங்க. முடித்து ஃபீட்பேக்கையும் கொடுத்துட்டாங்க, பின்னூட்டத்தையும் போட்டுட்டாங்க. அதை எழுதின பரத் ஸ்ரீனிக்கு இந்த பின்னூட்டத்தை நாம் படிக்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 மணி நேரம் பேசியதை பொறுமையாக கேட்டு அதனுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை ஒரு வரி விடாமல் அதை அழகாக கொண்டு வந்து எழுத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்றது வந்து பரத் ஸ்ரீனியோட ஒரு மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு முதல் பின்னூட்டம் புத்தகத்தை படித்து முடிச்சு வந்துருச்சு. ஸோ அந்த பின்னூட்டத்தை நம்ம படிக்கலாம். புத்தக பின்னூட்டம் 5 PM லைவ். புத்தக அட்டை கண் கவரும் வகையில் அமைந்திருப்பது சிறப்பு. புத்தகம் படிப்பதற்கு அட்டை முதலில் நம்மை கவர வேண்டும். ஜெய் ஜென் அவர்களின் முன்னுரை அசத்தல். தலைப்பு வேர் முதல் இலை வரை பிரமாதம். 5 PM லைவ் தொடர்ந்து கேட்டு அதிலிருந்து பெற்ற அனுபவமாய் பரத் ஸ்ரீனியின் உரை அருமை. திருமதி கிருத்திகாதரன், திருமதி அனுத்தமா, திரு குமார்,
திருமதி ஆஷா பாக்யராஜ் அவர்களின் வாழ்த்துரைகள் மிகவும் சிறப்பு. கிறிஸ்ப் அண்ட் கிளியர். வாழ்த்துக்கள் நால்வருக்கும். கருப்பு வெள்ளைக்கு இடையே ஒரே நிமிஷம். கருப்பு வெள்ளைக்கு இடையே சற்றென்று நீல நிறத்தில் கண்டென்ட்ஸ் நல்ல ஆரம்பம். ஒவ்வொரு கட்டுரைக்கும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தலைப்பு குறிப்பிட்டது பாராட்டுதலுக்குரியது. ஒவ்வொன்றிற்கும் திருமதி அனுத்தமா அவர்களின் போஸ்டர் அருமை. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ அனுத்தமா அவங்களுக்கு போஸ்டருக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னா நீங்களும் இங்கே சொல்லிடலாம். ஒவ்வொரு கட்டுரையின் துவக்கத்திலும் ஜெய் ஜென் அவர்களின் முன்னுரை அருமையான முன்னூட்டம். முக்கியமான விஷயங்களை தடிமனான எழுத்துக்களில் ஹைலைட் பண்ணியிருப்பது சட்டென்று மனதில் பதிகிறது. ஏற்கனவே லைவில் பல முறை கேட்ட தலைப்புகள்தான் என்றாலும் படிக்கும்போது ஒவ்வொன்றும் புதிதாக தோன்றியது. படிக்க படிக்க ஜெய்சாரின் குரலும் கூடவே ஒலித்தது. கண்களும் காதுகளும் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துகிறது. மூளை அவற்றை சேகரித்து வைத்தது. சுற்றி என்ன நிகழ்கிறது என்ற சிந்தனை இல்லாமல் புத்தக வரி ஒளியில் ஒன்றி ஒரு நீண்ட நேர ஆழ்நிலை தவம் இயற்றிய உணர்வை கொடுத்தது. சில தலைப்புகளை 2 முறை படித்தேன். அது மனதில் நன்றாக பதிய வேண்டும் என்பதற்காக பல பாயிண்ட்டுகளை குறிப்பெடுத்து வைத்துள்ளேன். படிக்க படிக்க மனதில் ஏதோ ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. லைவ் கேட்டு நிறைய மாறியிருக்கிறேன். புத்தகம் படிக்கும் பொழுது இன்னமும் நன்றி. ஒளி வடிவில் கொடுத்ததை எழுத்தில் மிகச் சிறப்பாக சிரத்தையாக திரு பரத் ஸ்ரீனி அவர்கள் வடித்துள்ளார். 1 மணி நேரம் பேசியதை அழகாக கிறிஸ்பாக எழுதியது சிறப்பு. முதல் அடியாக இருந்தாலும் ஜெய்சென் என்ற ஆசானின் துணையோடு எடுத்து வைத்திருக்கும் திடமான அடி என்று கூறலாம். ஜெய்சாரை ஆழ்ந்து உள்வாங்கியிருப்பது எழுத்துக்களில் தெரிகிறது. படங்கள் அருமை. பார்க்கும்போது அந்த இடத்திற்கு சென்றது போன்ற உணர்வை தந்தது. தீபா மாலிக் படங்களை பகிர்ந்தது குறிப்பிடத்தக்கது. குறை இல்லை, என் கருத்து இது. கடைசி கட்டுரை படித்ததும் அடுத்து என்னவாக இருக்கும் என்ற ஆவலில் பக்கத்தை திருப்பினேன். சற்றென்று திரு பரத் ஸ்ரீனி அவர்கள் முடித்துவிட்ட உணர்வு. ஜெய்சர் ஒரு முடிவுரை எழுதியிருக்கலாம் என்று தோன்றியது. கூடவே ஆசிரியர்கள் இருவரின் குறிப்புகளை படத்தோடு கொடுத்திருக்கலாம் என்றும் தோன்றியது. மொத்தத்தில் எல்லோரும் படித்து பயன்பெற வேண்டிய ஒரு புத்தகம். எல்லா வயதினருக்கும் பொருந்தும்படி அமைந்திருக்கிறது. எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நல்ல சிந்தனைகளை லைவாக கொடுத்த திரு ஜெய்சன் அவர்களுக்கும் அதை எழுத்தாக திறம்பட மாற்றி கொடுத்திருக்கும் திரு பரத் ஸ்ரீனி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். அடுத்த புத்தகத்தை ஆவலோடு எதிர் நோக்கும் சீதாலட்சுமி. சீதாலட்சுமி மேடம், அதாவது புத்தகம் வாங்கி படித்து முடிக்கிறதே நிறைய பேருக்கு பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் புத்தகம் வாங்கி படித்து அதுக்கு சாப்டருக்கு சாப்டர் ஃபீட்பேக் எழுதி அதை பரத்துக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் மொத்த புத்தகத்தையும் முடித்ததுக்கப்புறமும் ஒரு ஃபீட்பேக் அனுப்பி, அதுவும் குறிப்பாக முதல் பின்னூட்டம் அது மனதில் மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு முதல் பின்னூட்டமாக உங்கள்கிட்ட வந்திருக்கு.
பரத்துக்கு வந்து நிச்சயமா இது ஒரு மிகச்சிறந்த பின்னூட்டமாக அமையும். நான் என்ன வேணா பேசியிருக்கலாம், ஆனால் அதை வந்து ஆழ்ந்து கவனித்து எழுதி புத்தகமாக மாற்றி அதையும் நம்ம மொபைல்லே படிச்சுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த திறமை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இவ்வளவு கிரெடிட்டும். அதனால ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய பின்னூட்டத்திற்கு. இந்த புத்தகம் படித்ததுனால மாறினேன்னு யார் சொன்னாலுமே, அது லைவை பார்த்தவங்க பார்க்காதவங்க யாரா இருந்தாலும், இந்த புத்தகம் படித்து மாறினேன் அப்படின்னு சொன்னா கிரெடிட் கோஸ் டு பரத். ஸோ இதோட இந்த பின்னூட்ட நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ கேள்வி பதில் பகுதிக்கு நாம வரோம். கேள்வி பதில் பகுதியில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி. அன்பு பல இடங்களில் அலட்சியப்படுத்தப்படுகிறதே ஏன்? இப்போ முதல்ல இந்த 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 கேள்வியில அன்பு அப்படின்றது என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு அன்பு அப்படின்றதுக்கான புரிதலே இன்னும் இல்லை அப்படின்னு தான் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா அன்பு, பிடிக்கலன்னா அன்பு இல்லை அப்படின்னு குழப்பிக்கிறோம். அன்பு பல இடங்களில் அலட்சியப்படுத்தப்படுகிறது அப்படின்றது அன்பை பற்றிய புரிதல் அதை கொடுக்கிறவங்களுக்கும் பெறவங்களுக்கும் இல்லாததுனால தான் இந்த அலட்சியம் அப்படின்றதெல்லாம் வருது அப்படின்றது என்னுடைய பார்வை. அன்பு எனப்படுவது யாதெனில், என்னுடைய பார்வையில சொல்றேன், அன்பு எனப்படுவது யாதெனில் நேற்று ஒன்று சொன்னோம், ரெண்டாவது சிம்பத்தி எம்பத்தி பேசும்போது சொன்னோம். அன்பு எனப்படுவது யாதெனில் பிரிதொரு மனிதனை அவனுடைய பார்வையிலிருந்து புரிந்து கொள்வது. இது இரு சாராருக்கும் பொருந்தும். நான் வந்து என்னுடைய அம்மாவை அவங்களுடைய பார்வையிலிருந்து புரிஞ்சுக்கிறது. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, நைட் எத்தனை மணிக்கு அவங்க படுக்க போறாங்க, இதற்கு இடைப்பட்ட நேரங்களில் அவங்க எந்த மாதிரியான ஒரு வேலைகளில் வந்து ஈடுபடுறாங்க, ஒரு நாள் முடிக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு நாள் துவங்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும். அப்ப அந்த அன்பு எனப்படுவது யாதெனில் பிறரை பிறருடைய பார்வையிலிருந்து புரிந்து கொள்வது. இது இரு பக்கமும். இப்ப அம்மா வந்து என்ன பார்க்கும்போது என்னுடைய பார்வையிலிருந்து அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்க. இந்த இரண்டும் நடக்கும் பொழுதுதான் அன்பு அப்படின்றது மிகச் சரியாக மனதிற்குள் வருகிறது. இந்த மாதிரி வருகிற அன்பு அலட்சியப்படுத்தப்பட மாட்டாது. புரிந்து கொள்ளல்னு ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் எதிரில் இருக்கிற இன்னொரு மனிதர் எப்படி நம்மளை அலட்சியப்படுத்த முடியும், அல்லது நாம எப்படி அவங்களை அலட்சியப்படுத்துவோம்? புரிந்து கொள்ளாத போதுதான் அலட்சியப்படுத்திடுவோம். புரிந்து கொள்ளாத போதுதான் வேற ஏதோ பேசிடுவோம். புரிந்து கொள்ளாத போதுதான் கோவப்படுவோம். புரிந்து கொள்ளாத போதுதான் வேகப்படுவோம். புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அலட்சியப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அலட்சியப்படுத்தப்படுகிறது என்னது? சரியாக புரிந்து கொள்ளப்படாத அன்பு. அது கொடுப்பதிலும் பெறுவதிலும் அலட்சியப்படுத்தப்படும். அதுதான் யதார்த்தம். இன்னொருவரை அவருடைய ஷூல இருந்து, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, அவருடைய பார்வையில இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா நிச்சயமா அந்த அன்பு அலட்சியப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்றது என்னுடைய இந்த முதல் கேள்விக்கான பதில். இப்ப இரண்டாவது கேள்வியை நோக்கி நான் நகர்றேன். எப்போதும் யாராவது தன்னை ஏமாற்றி விடுவார்களோ, யாரிடமாவது ஏமாந்து விடுவோமோ என்று பூத கண்ணாடி அணிந்து கொண்டு அனைவரையும் பார்க்கும் மக்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இவர்கள் எதை பெறுகிறார்கள், எதை இழக்கிறார்கள்? எப்போதும் யாராவது தன்னை ஏமாற்றி விடுவார்களோ, யாரிடமாவது நாமல் ஏமாந்து விடுவோமோ. அதாவது எப்பவுமே மற்றவர்களை பற்றிய நினைவு அப்படின்றதே
தன்மேல் நம்பிக்கை குறையும் பொழுது தான் வரும். என் மேல நம்பிக்கை இல்லை, அப்பதான் வந்து மற்றவங்க நம்மளை எங்கேயாவது ஏமாத்திடுவாங்களா, இல்லை மற்றவங்களை நாம எப்படி ஏமாத்தலாம் அப்படின்ற அந்த பார்வையே வரும். அப்ப இவர்கள் எதை பெறுகிறார்கள், எதை இழக்கிறார்கள்? தன் மேல நம்பிக்கை இல்லாததுனால அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்பிக்கையோட வாழறது, அதை இவங்க வந்து அனுதினமும் இழந்துட்டே இருப்பாங்க. எதை பெறுகிறார்கள்? ஒரு விதமான நம்பகத்தன்மையற்ற வாழ்க்கையே பெறுவாங்க. யாரை பார்த்தாலும் சந்தேகமாகவே பார்ப்பாங்க. காலையிலேருந்து தூங்கி எந்திரிச்சு நைட்டு திரும்ப வந்து படுக்கிறதுக்குள்ள இன்னைய தேதி அனுபவங்களில் ஒரு 3 பேரை லிஸ்ட் அவுட் பண்ணி இவங்களை இனிமேல் நம்பவே கூடாது, ஒருவேளை இவங்களை நம்பக்கூடாதோ அப்படின்னு டெய்லி அந்த லிஸ்ட்டை சேர்த்துக்கிட்டே வருவாங்க. ஒரு 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 2 வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 120 பேர் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இவங்களை மட்டும் நம்பிடாதீங்க, மீதி உலகத்தில் நீங்கள் யாரை வேணா நம்பலாம், மீதி உலகத்தில் யாரை வேணா நம்பலான்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா இன்னும் அவங்கள இவங்க பார்க்கல. அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்கள்ட்ட எதையாவது தப்பு கண்டுபிடிச்சி நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தன்னை நம்புகிறவன் இன்னொருவரால் ஏமாற்றப்பட மாட்டான். தன்னை நம்புகிறவன் இன்னொருவரை ஏமாற்ற நினைக்க மாட்டான். தன்னை நம்புகிறவன் பெறுவதும் கொடுப்பதும் அதிகம், இழப்பது எதுவுமே இல்லை. மீண்டும் சொல்றேன் இந்த வார்த்தை, தன்னை நம்புகிறவன் பெறுவதும் கொடுப்பதும் மிக 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 அதிகம், ஆனால் இழப்பது எதுவும் இல்லை. இதுதான் வந்து அந்த கேள்விக்கான பதில். அடுத்த கேள்வி வந்து, பிறருக்கு நம் மீது நம்பிக்கை ஏற்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு நம் மீது நம்பிக்கை ஏற்பட அப்படின்னு ஒரு சிந்தனைக்கே நம்ம போக வேண்டியதில்லை. அது அவங்க பிரச்சனை. அவங்க நம்மளை நம்புறாங்க, நம்பாம போறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, காலையில எழுந்து இரவு படுக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் நம்ம செய்யணும். நான் செய்ய வேண்டிய வேலைகளை நான் சரியா செய்து முடித்து, அதை வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருடக்கணக்கில் ஒரு 20 வருடத்துக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகளை ஒவ்வொரு நாளும் எந்த விதமான பெண்டிங்கும் இல்லாம சரியா நான் செஞ்சுக்கிட்டே வந்து முடிக்கிறேன் அப்படின்னும் பொழுது பிறருக்கு நம் மேல் நம்பிக்கை ரொம்ப நேச்சுரலா சாதாரணமா வரும். ஆனா பிறருக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணுன்றதுக்காக நாம ஏதோ பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்க, அது நடிப்பாக மாறும். இந்த உலகின் மிகச்சிறந்த நடிப்பு அதுதான். அப்போ இட் ஒன்ட் ஒர்க். ஸோ என்னுடைய ஒரு பார்வை, பிறர் நம்மை நம்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் எதையாவது பண்ண ஆரம்பித்தோன்னா இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆக்ட், ஒரு ஆக்டிங்காக இருக்கும். நாம் செய்ய வேண்டிய வேலை அதை வந்து சிறப்பாக செய்தோம்னா, நீண்ட வருடங்களுக்கு செய்தோம்னா, இந்த உலகம் யதார்த்தமாக நம்மளை நம்ப ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதுதான் அந்த கேள்விக்கான பதில். அடுத்த ஒரு கேள்வி, டைரி எழுதும் பழக்கம் இன்று வழக்கொழிந்து விட்டதே, இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. உங்களில் எத்தனை பேர் டைரி இப்பவும் எழுதுறீங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ டைரியினுடைய ஒரு ஃபோக்கஸ் வந்து மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். டைரி வந்து இன்னொருத்தரோட டைரியை நம்ம படிக்கவே கூடாதுன்னு சொன்னோம். ஏன்னா அதில் வந்து தனக்கு மிக நெருக்கமான விஷயங்களை எழுதியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, இன்னைக்கு பல பேருடைய முகநூல் பக்கங்கள் டைரியாக தான் மாறிடுது. அதுலேயும் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அவங்களுடைய டைரியை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் படிக்கணுன்ற மாதிரியான ஒரு டைரியாக மாறிடுச்சு. ஸோ டைரி இப்போ வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சுன்னு நான் நம்புறேன். பொது தளம் வந்து முகநூல், ஃபேஸ்புக், அதில் இதை வந்து பதியலாம், இதை பதியக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. ஆனாலும் சில பேருடைய எழுத்துக்களெல்லாம் நான் கவனிக்கும் போது அவங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஓப்பன் டைரியாக தான் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வர்ற ஃபார்வர்ட் மெசேஜஸ். ஆக என்னை பொறுத்தளவு அந்த டைரி எழுதுகிற பழக்கம்ன்றது இப்போ கொஞ்சம் உருமாறி இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இன்றும் டைரி எழுதுகிற மனிதர்கள் உண்டு. டைரி எழுதுறதுல ஒரு ஒரு மிக சிறப்பான விஷயம் என்னன்னா,
ஒரு 10 வருடம் கழித்து உங்க தாட்ஸை போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு வாடுற வாழ்க்கையோட ஈஸியா கம்பேர் பண்ணிக்க முடியும். இப்படியெல்லாம் ஒழுங்கா தான் இருந்திருக்கேன், இப்பதான் கெட்டு போயிட்டேன் அப்படின்றதும் ஒரு டைரியை படிக்கும்போது வரும். அப்போ எவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கேன், இப்பதான் கொஞ்சம் திருந்தி நல்லா இருக்கேன் அப்படின்ற பார்வையும் டைரியை படிக்கும் பொழுது வரும். இன்னொன்று வரும், என்னுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டைரி எடுத்து படித்து பார்த்தேன், அப்பவும் நான் இதே மாதிரி தான் யோசிச்சிருக்கேன், இப்பவும் நான் அதே மாதிரி தான் யோசிக்கிறேன் அப்படின்ற சிந்தனையும் வரும். ஸோ வி நெவர் நோ. டைரி எழுதுறதுனுடைய அழகே அதுதான். வருட கணக்கில் பின்னாடி போய் பார்த்தோம்னா ஒரு சாதாரண பிரச்சனையை நாம் எவ்வளவு பெரிய விஷயமா ஆக்கியிருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியும். இப்போ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோன்றதும் நமக்கு புரியும். வழக்கொழிய கூடாது மிக நல்ல ஒரு பர்சனல் பயோகிராஃபி டைரி. அதாவது நீங்க எழுதாத உங்களை பற்றிய புத்தகம். எழுதாதன்னு நான் எழுதுறேனே சார், டைரியில எழுதுறேன்னா எழுதுறீங்க, ஆனா உங்களுக்கு மட்டுமான ஒரு புத்தகமா அது இருக்கு. எப்பவுமே எழுத்து மற்றவங்களுக்கு பயன்படலைன்னா அது எழுத்தே இல்லை. ஸோ அந்த டைரின்றது உங்களுக்கு மட்டுமே பயன்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் ரெஃபரன்ஸ் யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்றேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி பார்க்கலாம், பார்த்துட்டு நாம அடுத்த இதுக்கு போகலாம். ஆண் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பிப்பது மிகவும் முக்கியம். கரெக்ட். பெண்களை மதிப்புடன் பார்க்கவும் பழகவும் வைக்க வேண்டும். கரெக்ட். ஆண் குழந்தைகளை சிறந்த பண்பாளனாக வளர்க்க பெற்றோர்களாகிய நாங்கள் செய்ய வேண்டுவது என்ன? வெரி குட். அறிவுரைகள் மட்டுமே காணாது எனில் எவ்வவற்றை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்? எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும்? வெரி குட். இப்போ பொதுவா சொல்லப்படுகிற ஒரு வாசகம், பெண் பிள்ளைகளை கொஞ்சம் அடக்கி வைக்கணும், அவங்க கொஞ்சம் அடங்கி போகணும், பொது இடத்துல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு காலையிலிருந்து நைட் வரை நாம பேசுகிற அத்தனையுமே பெண்ணுக்கு தான் பேசுறோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை உண்டு நம்ம கிட்ட. அப்ப அப்படி பார்க்கும்போது பெண்ணுக்கு வைக்கிற அந்த மாதிரியான விஷயங்களை வைக்கிற நாம ஆணுக்கு என்ன வைக்கிறோம் அப்படின்னா, அவன் ஆம்பளை, அவன் ஆண் பிள்ளை, அவன் பொழைச்சிக்குவான் அப்படின்னு ஒரு கலோக்கியலா ஒரு டேர்ம் பேசும். அந்த ஒரு பார்வையை யோசிக்கும் போது இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஆண் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பிப்பது மிக முக்கியம். அதுல கடைசி கேள்வியா அவங்க சொல்றது என்னன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அவர்களுக்கு உருவாக்கணும். நீங்க பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாம ஆண் குழந்தைகள்கிட்ட பேசணும், அல்லது பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை நம்முடைய குழந்தைகள், சிறு குழந்தைகளா இருந்தாலும் சரி, டீனேஜ் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பார்க்கிற மாதிரியான இடங்களுக்கு நாம போகணும். இப்போ ஒரு ஒரு வயதான ஆர்ஃபனேஜ் ஹோம்ல இருக்கிற வயதான பெண்மணிகள், திருமண உறவுல பிரச்சனையாகி டிவோர்ஸ் ஆகி தனியா நின்று வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெண்மணிகள், பள்ளி கல்லூரியில படிக்கிறதுக்கான திறமை இருந்து மதிப்பெண் இருந்து ஆனா சேர முடியாம போன பெண்மணிகள், சிறு வயதிலேயே தந்தை தாய் அவங்களெல்லாம் இழந்த பெண்மணிகள், அதாவது குழந்தைங்க, இவங்களை எல்லாம் நம்ம பையனை பார்க்க வைக்கணும்.
நம்ம இதை தான் செய்யறது இல்லை. பையன் பையன் இதை தவிர வேற என்ன பார்க்குறான்? சினிமா என்ன சொல்லுது? பெண் வந்து ஒரு போக பொருளாக காமிக்குது. அப்புறம் பெண்ணுன்னா மகிழ்ச்சி அப்படின்னு காமிச்சிடுறாங்க, பெண்ணுன்னா இன்பம் அப்படின்னு காமிச்சிடுறாங்க. அப்போ பையன் எதை பார்ப்பார்? அவரு பெண் என்றால் இப்படிதான் அப்படின்றதையே பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது அவருக்கு பெருசா வளரும் பொழுது அந்த பெண்ணினுடைய இன்னொரு பக்க பிரச்சனைகள் புரியறதில்லை. ஒரு ஒரு பெண் வந்து ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது. அப்ப நான் இந்த கேள்வியை கேட்டவங்க இடத்துல நான் இருந்தேன்னா நான் அடிக்கடி பையனை வந்து அந்த கேள்வி கேட்பேன். திருமணத்துக்கு பிறகு நீ உன் மனைவி வீட்டுக்கு போயிடுறியா அப்படின்னா, நீங்க பொதுவா இந்த மாதிரி எல்லாம் கேட்டோம்னா குழந்தைங்க முகத்துல ஷாக் வந்துடும். ஆஹா, நான் இங்கே தான் இருப்பேன். சரி, திருமணம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப பிக் சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சா வேண்டாம். நீ வந்து இப்போ ஒரு வேலை பார்க்க போற வெளியூர்ல, அப்ப அங்கேயே செட்டில் ஆயிடுவியா? இங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டியா? இந்த பக்கமே நீ வரமாட்டியா? அதுதான் உன் ஊரா? அதுதான் உன்னுடைய உன்னுடைய ஆதார் கார்டில், உன்னுடைய டிரைவிங் லைசன்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த பேரை தான் போடுவியா? அங்கே இருக்கிற விஷயங்களை தான் உன்னுடைய அடையாளமாக காட்டுவியா? அப்படின்ற கேள்வியை கேட்டால் பையனுக்கு வந்து எந்த வயசில் பையன் இருந்தாலும் நோ, எனக்கு வீடு தான் அடையாளம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப யதார்த்தமாக நடக்கும். அப்போ அந்த டைமில் வீடு தான் அடையாளம், எனக்கு ஊர் தான் அடையாளம், எங்கள் அப்பா அம்மா தான் அடையாளம் அப்படின்னு சொல்கிற அத்துணை அடையாளங்களையும் இழந்துட்டு தானே ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு பிறகு இன்னொரு வீட்டுக்கு வராங்க. அப்ப அது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. ஆண்கிட்ட இது பேசப்படணும். ஆண்கிட்ட இதை நம்ம பேசுறது இல்லை. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற பிரச்சனைகள்ல தலையாய பிரச்சனை என்னன்னா, இப்போ நான் என்னுடைய வீட்டில் வாழறேன், திருமணத்துக்கு பிறகு என்னுடைய வீட்டிலே தான் வாழறேன். இங்க இருக்கிற ஆண்கள் உங்க வீட்டில் வாழறீங்க, திருமணத்துக்கு பிறகு உங்க வீட்டிலே தான் வாழறீங்க. ஆனால் பெண்ணோட நிலைமை யோசிங்க. அவங்க ஒரு 25 வருடம் அவங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா வீட்டில் வாழறாங்க. திருமணம்னு ஒன்று நடக்குது, உடனே அவங்க அந்த ஒரு பார்வையில இருந்தே டோட்டலா வெளியில போய் வேற ஒரு இடத்துல வாழறாங்க. ஸோ பொதுவாக ஒரு 50 வருடம் வாழற ஒரு பெண்ணுக்கு 2 வீடு, 2 25 வருட வாழ்க்கை. ஒன்று வந்து ரெண்டுமே எக்ஸலண்ட்னு அமையிறது ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ். அப்போ மேக்சிமம் வந்து அப்பா அம்மா வீட்டில் நான் நல்லா இருந்தேன், இங்கே வந்து தான் இப்படி ஆயிருக்கு. அல்லது அங்கே ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன், இங்கே வந்து நல்லா இருக்கேன். இப்படி ஒரு 2 கான்ட்ரா. அப்படி வாழ்கிற பெண்ணை நாம வந்து மதிக்கணும் அப்படின்றத சிறு வயதுல இருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆண் கூட நீ சண்டை போடலாம், ஆனா ஒரு பெண் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி நீ யோசிக்கணும், அவங்களோட சூழ்நிலை என்ன, அவங்க என்ன மாதிரியான காலகட்டத்தில் வாழறாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்காங்க அப்படின்றத ஆண் கிட்ட பேசணும். அது கோகிலா வள்ளிநாயகம் சொல்லியிருக்கிற ஒரு பதில் இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிற வெள்ளி பெண்கள் செவ்வாய் ஆண்கள் அந்த புத்தகத்தில் இதற்கான நீங்கள் சொல்றதுக்கான இன்னொரு பார்வை கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த கேள்விக்கான பதிலை முடிச்சுட்டு நான் அதுக்கு வரேன். 45 years experience expecting the same wavelength from 25 years. பேராத்து செல்வி மேடம் சொல்ற 2 வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும்ன்றது, அப்புறம் 2 வீட்டையும் பேலன்ஸ் பண்றதை விட இந்த மனுஷனை பேலன்ஸ் பண்ணணுமேன்றது தான் பெரிய விஷயம். அந்த கணவரா இருக்கிற ஒருத்தர் வந்து இப்ப நாம பேசின விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா அந்த 2 வீட்டையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி.
ஸோ அது 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 ஒரு அது ஒரு கொஞ்சம் பெரிய டாபிக் இந்த கேள்வி. ஆனால் என்னால் முடிந்த அளவு பதில் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து நாம் புத்தக வாசிப்புக்கு போவோம். செவ்வாய் ஆண்கள், வெள்ளி பெண்கள். நேற்று வரை 13 பக்கங்களை முடிச்சிருக்கோம், 91 பக்கங்கள்ல. இன்னைக்கு நாம இந்த புத்தகத்துல பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. கவனிங்களேன். செவ்வாய் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகத்துல ஆண்கள் வசிச்சு வராங்க. அந்த கிரகத்துக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாத வெள்ளி அப்படின்னு இன்னொரு கிரகம் இருக்கு, இன்னொரு பிளானட். அங்க வந்து பெண்கள் வசிச்சு வராங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த செவ்வாய் ஆண்கள் வெள்ளி கிரகத்தை போய் பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அந்த வெள்ளி கிரகத்துல என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு போறாங்க. இந்த ஆண்கள் போய் வெள்ளி கிரகத்துல இறங்கும் பொழுது பெண்ணை அப்பதான் பார்க்குறாங்க. பெண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்களுக்கு நம்மளை மாதிரியே ஒரு கிரியேச்சர்ஸ், இவங்களோட இந்த கிரகத்து பழக்க வழக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த ஆண்களுக்கு அது மிகப்பெரிய வியப்பா இருக்கு. ஒரு நம்ம வந்து வேட்டையாடுறோம், இவங்க வந்து வேட்டைக்கு போறதில்லை, இருக்கிறதுல என்ன அருகாமை உணவுகள் என்னவோ அதை சாப்பிட்றாங்க. அப்படியே நமக்கு வித்தியாசமா இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் உறக்க பேசுறோம், ஆனா இந்த வெள்ளி பெண்கள் உறக்க பேசுறது இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை முடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இந்த வெள்ளி பெண்கள் வந்து நீண்ட கால பிரச்சனைகளை தான் பேசுறாங்க. 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், 20 வருஷம் கழிச்சு இது எப்படி வரும் அப்படின்றத யோசிச்சு பேசுறாங்க அப்படின்னு இந்த ஆண்கள், அதாவது செவ்வாயில இருந்து வந்த ஆண்கள் வெள்ளி கிரகத்துல இருக்கிற பெண்களை பார்த்து வியக்கிறாங்க. கவனிங்க, நான் இப்ப ஒரு கதை மாதிரி சொல்றேன், ஏன்னா அந்த புத்தகத்திலையும் அது கதையா தான் சொல்லப்படுது. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து, அதாவது செவ்வாய் ஆண்களும் வெள்ளி பெண்களும் சேர்ந்து பூமி அப்படின்ற ஒரு கிரகத்தை பார்க்கறாங்க. 2 பேருக்கும் என்ன தோணுதுன்னா, அந்த கிரகத்தை போய் பார்க்கணும், அந்த கிரகத்துல என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை போய் கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணி பூமி அப்படின்ற கிரகத்துக்கு வராங்க. பூமி அப்படின்ற கிரகத்துக்கு வந்து அங்க வீடுகள் இருக்கு. அந்த வீடுகள்ல இவங்க இந்த ஆண்களும் இந்த பெண்களும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் முதல்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. செவ்வாய் கிரகத்துல ஆண் இருந்தவரை, வெள்ளி கிரகத்துல பெண் இருந்தவரை, செவ்வாய் கிரகத்துல இருந்து ஆண் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறவரை பிரச்சனையே இல்லை. ஏன் பிரச்சனை இல்லைன்னா, ஆண்னா இப்படிதான், பெண்ணா இப்படிதான் அப்படின்னு அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனா இந்த 2 பேரும் கிளம்பி பூமிக்கு வந்தாங்க பாருங்க. பூமிக்கு வந்ததுக்கு பிறகு தான் செவ்வாயிலிருந்து வந்த ஆண் அப்படின்றத ஆணும், தான் வெள்ளியிலிருந்து வந்த பெண் அப்படின்றத பெண்ணும் மறந்து போறாங்க. பூமின்றது ஒரு ஒரு காமன் பிளாட்ஃபார்மா இருக்கு. அப்பதான் முதல்ல ஆண் என்ன பண்றாரு, நான் சொல்ற மாதிரி நீ இருக்கணும் அப்படின்ற வார்த்தைக்கு வரார். அதே மாதிரி பெண் அதெல்லாம் கிடையாது, இங்க எப்படிதான், நான் சொல்ற மாதிரி தான் வரணும் அப்படின்னு இவங்க 2 பேருமே பூமின்ற பொது இடத்துல தங்களுடைய ஆளுமையை முன்னிறுத்த முயற்சி பண்றாங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது ஒரு கதையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல. ஆனா இந்த கதை எவ்வளவு அழகான ஒரு மெட்டபாரிக்கலா ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு கவனிங்களேன். ஆண் செவ்வாய் கிரகத்துல இருக்காரு அப்படின்றது திருமணத்துக்கு முன்வரை அவர் வீட்டில் இருக்கிறதுக்கு சமம். பெண் வெள்ளின்ற கிரகத்துல இருக்காங்கன்றது திருமணத்துக்கு முன்வரை அவங்க வீட்டில் இருக்காங்கன்றதுக்கு சமம். இந்த டைம்ல ஆணும் பெண்ணும் பேசுறத பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
லெட்டர் அனுப்புவாங்க, கிஃப்ட்ஸ் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, உன்னை போல் ஒரு அழகுண்டா அப்படின்னு பேசுவாங்க. அவங்க வந்து உன் வீரம் பார்த்து வியந்தேன் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. இது எல்லாமே அவங்களுடைய கிரகத்துல இருக்கிற வரை அழகா நடக்குது. ஆண் வந்து செவ்வாயிலையும் பெண் வந்து வெள்ளிலையும் இருக்கிற வரை இது அழகா நடக்குது. இந்த 2 பேரும் கிளம்பி நேரா பூமிக்கு வந்த பிற்பாடு, இங்க பூமின்னு குறிப்பிடுறது வந்து திருமணம். இந்த இருவரும் திருமணம்ன்ற ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இடத்துக்கு வராங்க. திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு காமன் பிளேஸ்க்கு வராங்க. இங்கதான் தான் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த ஆண் அப்படின்றத ஆண் மறந்துடுறான். அதே மாதிரி பெண் வெள்ளியிலிருந்து வந்த பெண் அப்படின்றதையும் ஆண் மறந்துடுறான். அதேதான் பெண்ணுக்கும். இவங்க 2 பேரும் 2ஐயும் மறந்துட்டு பூமின்ற அந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஆணும், அதே மாதிரி பெண் வந்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்பதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்றத பெண்ணும், இவங்க 2 பேரும் பேசுறதுனாலதான் பிரச்சனைகள் வருது அப்படின்றத இந்த பக்கங்கள்ல அவர் குறிப்பிடுறாரு. அதை வந்து ஒரு ஒரு மெட்டபரிக்கலா அவர் சொல்றாரு. உருவகம் வச்சு சொல்றாரு. 2 கிரகத்துல இருந்து தனித்தனியா இருந்து அப்பப்ப வந்து பார்த்துட்டு போறவரை பிரச்சனையே இல்லை. ஏன்னா போனோம், அவங்கள பத்தி வித்தியாசமா பார்த்தோம், இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம், வந்துட்டோம். அவங்களும் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து பூமியை எப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த இடத்துல பூமிக்கான ரூல்ஸ்னு எதுவும் இல்லை, திருமணத்துக்கான ரூல்ஸ்னு எதுவும் இல்லை. திருமணத்துக்கான ரூல்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னா, அது எந்த இடத்துல இருக்கோ, எந்த இடத்துல நிகழுதோ. இப்போ ஆணோட வீட்டில் தான் பெரும்பாலும் பெண் வந்து வாழறாங்க. ஸோ பெண்ணுடைய வீடு சார்ந்த ரூல்ஸ் தான் திருமணத்துக்கு வருது. திருமணத்துக்குன்னு ஒரு ரூலே கிடையாது. சாரி, ஆண் வீட்டில் என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதுதான் திருமணத்துக்கு ரூலா மாறிடுது. ஆண் வீட்டில் வந்து அப்பா வந்து காலையில சீக்கிரம் எந்திரிப்பார் அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு பெண் சீக்கிரம் எந்திரிக்கணும். ஆண் வீட்டில் அப்பா, அதாவது கணவனுடைய அப்பா, கணவனுடைய அம்மா, அவங்க வந்து அதிகம் பேச மாட்டாங்க அப்படின்னா பெண் வந்து திருமணத்துக்கு பிறகு பேசக்கூடாது. ஸோ அப்போ இந்த திருமணத்துக்கான விதிகள், லாஸ், முறைகள், ரைட்ஸ், உரிமைகள் இதெல்லாம் ஆண் வீடு சார்ந்துதான் எழுதப்படுது. அவங்களுடைய கிரகத்தில் இருக்கிறவரை பிரச்சனையே இல்லை. எப்ப வந்து 2 பேரும் பூமின்ற கிரகத்துக்கு வந்து தங்களுடைய கிரகத்தை மறந்து இங்க என்ன ரூல்ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் வந்து கணவன் மனைவி இந்த இருவருக்கும் இடையில பிரச்சனைகள் ஆரம்பமாகுது அப்படின்றத இந்த புத்தகம் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த அந்த 2 கிரகத்துல இருந்து வந்தவங்க வேற வேற மாதிரி இருப்பாங்கன்றது 2 கிரகத்துல வாழறவரை சரியா தெரியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஆண்னா வேற, பெண்ணா வேற அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த 2 கிரகத்துல இருந்தும் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்கள் வேறு வேறு கிரகங்கள்ல இருந்து வந்தவங்கன்றத மறந்து நான் சொல்றபடி என் பார்ட்னர் இருக்கணும், நான் நினைக்கிறபடி அவங்க நடந்துக்கணும். இன்னெல்லாம் கொஞ்சம் அதிகமான கணவர்கள்லாம் உண்டு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சிடணும். இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்றத இந்த புத்தகம் சொல்லுது. அதுல வந்து என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நான் இங்க ஒரு கோட் எழுதுறேன். இது வந்து புத்தகத்துல சொல்லப்படலை, ஆனா இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எனக்குள்ள தோணுனது. அதனால நான் அதை உங்களுக்கு அந்த கோட் வந்து இங்க சொன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ என்ன மாதிரியே அவங்க இருக்கணும் அப்படின்னு மனைவி நினைக்கிறதும், என்ன மாதிரியே அவங்க இருக்கணும் அப்படின்னு கணவன் நினைக்கிறதும், அதுக்கு பேரு மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
மிரரிங், அப்படியே பிரதிபலிக்கிறது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பெஞ்ச் மார்க்கும் அப்படி தான் செட் பண்ணுறோம். படங்களும் அதைத்தான் சொல்லுது. படங்கள் என்ன சொல்லுது? அவங்க கணவர் நினைக்கிறத மனைவி செஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து எக்ஸலண்ட்டான மனைவி அப்படின்லாம் சொல்லுது. மிரரிங் இஸ் நாட் லவ். அது காதல் இல்லை, அது புரிதல் இல்லை. ஆண் பெண் உறவுல என்ன மாதிரியே அவங்க, என்ன மாதிரியே அவரு அப்படின்னு சொல்றது முக்கியமான விஷயம் இல்லை. அப்படி இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்க, அவங்க வெள்ளியிலிருந்து வந்திருக்காங்க. அதை மாற்றவே முடியாது. அதை மாற்ற நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா அடிப்படையில கை வைக்கிறீங்க, பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப மிரரிங் இஸ் நாட் லவ். யுனிக் குட் இன்டென்ட் இஸ் லவ். தனித்தன்மையான நல்ல நோக்கம் அல்லது நல்ல எண்ணம், அதுதான் காதல். அதுதான் வந்து அது மாதிரி ரெண்டு பேரும் இருக்கணும்ன்றத நினைக்கலாமே தவிர என்ன மாதிரியே இருக்கணும்ன்றது இல்லை. இப்போ எனக்கு ஒரு நல்ல சிந்தனை இருக்கு அப்படின்னா அந்த மனைவின்றவங்களுக்கும் இதே நல்ல சிந்தனை வேறு விதமான தனித்தன்மையில கூட இருக்கலாம். நான் நினைக்கிற மாதிரியே அவங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நினைக்கிறது சரி, அவங்க நினைக்கிறதும் சரி, ரெண்டுத்துக்குமே இன்டென்ட் ஒண்ணுதான். அப்படின்ற புரிதலுக்கு வரணும்னா நாம வேறு கிரகத்துல இருந்து வந்திருக்கோம், அவங்க வேறு கிரகத்துல இருந்து வந்திருக்காங்க. பூமியில வாழறதுனால நாம சொல்றதெல்லாம் ரூல் ஆயிடாது. அப்படின்ற பார்வைக்கு வந்தா வீடுகள்ல பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்காது. சரி, அப்படியான பார்வைக்கு வரலன்னா என்ன சார் நடக்கும்? அதிகாரம் பண்றாங்களா? இப்ப நான் இங்க இருக்கிற கணவன் மனைவி அல்லது நீங்க பார்க்கிற அத்தை மாமா, சித்தப்பா சித்தி, பெரியப்பா பெரியம்மா, மாமா அத்தை உறவுகளை கவனிச்சிங்கன்னா இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அங்க வந்து மிரரிங் எதிர்பார்க்கிறாங்க. என்ன மாதிரியே நீ இரு அப்படின்றது தான் பிரச்சனை. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ரெண்டு கிரகத்துல இருந்து வேற வேற கிரகத்துல இருந்து வந்தவங்க எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? சரி, அப்படி இல்லைன்னா என்ன சார் நடக்கும்? அதிகாரம் செய்யறது நடக்கும். இப்போ உங்க ஃபேமிலியில கணவனோ மனைவியோ, கணவன் மனைவியை அதிகாரம் பண்றார் அல்லது மனைவி கணவனை அதிகாரம் பண்றாங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் வேறு வேறு கிரகத்துல இருந்து வந்தவங்க அப்படின்றத மறந்துட்டீங்க. நீங்க வந்து உங்க வீட்டோட ரூல்ஸ் தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு கொண்டு போறீங்க. அப்ப அதிகாரம் செய்யறது உங்க உறவுல இருக்கா? அப்ப நீங்க இருவேறு கிரகங்கள்ல இருந்து வந்ததை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். கசப்படைவது இருக்கா? மாதிரி வெறுத்து போச்சுங்க, என்னமோ போனா போகுதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கா? குற்றம் காண்பது இருக்கா? தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. அந்த காஃபி சாப்பிட்ட கப்பு ஏன் இங்க இருக்கு, அதை எடுத்து அங்க வைக்க வேண்டியதானே? எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வெள்ளி கிரகத்துல வந்து காஃபி சாப்பிட்டா கப்பை அங்க வச்சுட்டு போயிடுவாங்க, அப்புறமா வந்து எடுத்துக்குவாங்க. செவ்வாய் கிரகத்துல அப்படி இல்லை, உடனே எடுத்து வைக்கணும் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இது இரண்டு வேறு வேறு நிலைகள். ஓ, அங்க அப்படிதான் இருப்பாங்க, இங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா இவர் எந்திரிச்சு போய் அதை எடுத்துட்டு வச்சுட்டு வந்துருவாரு. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி நினைச்சிட்டா அந்த அம்மா வந்து அந்த காஃபி கப்பை எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. ரெண்டு வித்தியாசமான கிரியேச்சர்ஸ். சில பழக்க வழக்கங்கள் அவங்களது அப்படி இருக்கும், சிலது நம்மளது அப்படி இருக்கும். அந்த பழக்க வழக்கங்களை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், என்னுடைய பழக்க வழக்கங்களை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. தட்ஸ் இட். அந்த அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றது இரண்டு வெவ்வேறு கிரகங்கள்ல இருந்து நாம வந்திருக்கோம் அப்படின்றது புரிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். புரியல அப்படின்னா அதிகாரம் பண்றது, கசப்படைவது, குற்றம் காண்பது, பொறுமை இல்லாமல் இருக்கிறது, பொறுமை இல்லாம தாம் தூம்னு கத்துறது, பொறுமை இல்லாமல் இருக்கிறது, புரிந்து கொள்ளாம போறது. நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடியே விஷயம் தெரியும், ஆனா புரியாம எதையாவது பண்றது. அப்புறம் மதிப்பு கொடுக்காமல் போவது. மனைவியை வந்து கணவனுடைய அப்பா அம்மா முன்னாடி தான் திட்டுறது, கணவரை வந்து மனைவியோட அப்பா அம்மா முன்னாடி மனைவி வந்து வித்தியாசமா பேசுறது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். எப்ப நடக்கும்?
ரெண்டு பேரும் ரெண்டு கிரகத்துல இருந்து வந்தவங்க, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பாங்க. இவங்க நினைக்கிற மாதிரியே அவங்க இருக்க முடியாது, அவங்க நினைக்கிற மாதிரியே இவங்க இருக்க முடியாது. மிரரிங் இஸ் நாட் லவ், யுனிக் குட் இன்டென்ட் இஸ் லவ். ரெண்டு பேருக்கும் நல்ல நோக்கம் இருக்கும், ஆனா அது ஒண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு கிரகத்துல இருந்து வந்தவங்க. அப்படின்னு இப்ப நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த புத்தகத்துல 91 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்துல 18 பக்கங்களை நீங்க முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். இந்த இந்த பர்டிகுலர் கான்செப்டை புரிய வைக்கிறது, அதுவும் வந்து எஃபி லைவ்ல உங்க யாரையும் பார்க்காம உங்க யார் கூடவும் இன்ட்ராக்ட் பண்ணாம நான் புரிய வைக்கிறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங். இந்த புத்தகமே வந்து சைக்காலஜிக்கலா நமக்குள்ள வந்து நிறைய கேள்விகளை ஏற்படுத்தக்கூடிய புத்தகம். மீண்டும் ஒரு முறை கடைசி அந்த முக்கியமான கருத்தை சொல்லிடுறேன். சொல்லி இன்றைய பகுதியை நாம நிறைவு செய்யலாம். என்ன மாதிரியே அவங்க இருக்கணும், என்ன மாதிரியே அவர் இருக்கணும், என்ன மாதிரியே அவர் யோசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்க வீடுகளில் என்ன நடக்கும்? அதிகாரம் செய்யறது இருக்கும். நான் சொல்றபடி கேள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரியே இரு. கசப்படைவது இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன், நீ என்ன செய்யற, கசப்படைவது இருக்கும். குற்றம் காண்பது இருக்கும். இது சரியா, இது எப்படித்தான் செய்வாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிற மாதிரி செய். பொறுமை இழக்கிறது இருக்கும். நான் வந்து சீக்கிரம் கிளம்பலான்னு பார்க்குறேன், ஆனால் அப்போதான் லேட் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த கிரகத்தில் அப்படிதான் லேட்டாக தான் வருவாங்க. நாம தான் வந்து சீக்கிரம் கிளம்புற ஆளுங்க தானே. 5 மணிக்கு கிளம்புனா போகணும்னா 4:30 கிளம்புறது அப்படின்னா இனிமேல் 4 ஆக்கிடணும். அப்போ 4:30 கிளம்புவோம். புரிந்து கொள்ளாது போவது, மதிப்பு கொடுக்காமல் போவது, இதையெல்லாம் நாம பண்ணோம்னா என்னை போலவே என் மனைவி இருக்கணும், என்னை போலவே என் தங்கை இருக்கணும், என்னை போலவே எங்க அண்ணன் இருக்கணும், என்னை போலவே எங்க மாமியார் இருக்கணும், என்னை போலவே எங்க மாமனார் இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரியே என்னுடைய சித்தி வாய்ப்பே இல்லை. அப்படி நினைச்சா சந்தோஷப்பட்டுக்குவோம், ஆனா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இரண்டு பேரும் இரு வேறு கம்ப்ளீட்டா சூழ்நிலைகள், காலம், பருவம் எல்லாமே வேறு கிரகத்தில இருந்து வந்து இறங்குகிற மனிதர்கள். அதனால வாய்ப்பே இல்லை. கடைசியா நான் சொல்ல நினைச்சத ஆனந்தி மேடம் சொல்லிட்டீங்க. இந்த கிரகம் வந்து என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகம் வந்து உங்களை பிடிக்கல, உங்களோட கிரகமும் போய் அதுல மாட்டிச்சு. ஸோ 2 கிரகத்துக்கு இடையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட முடியாது. சில விஷயங்கள் அவங்க அப்படிதான், சில விஷயங்கள் நம்ம அப்படிதான் அப்படின்றது புரிந்து கொள்கிற எந்த ஒரு கணவன் மனைவி உறவும் அதிகாரம் பண்றதில்லை, கசப்படைகிறதில்லை, குற்றம் காண்பதில்லை, பொறுமை இழக்கிறதில்லை, புரிந்து கொள்ளாமல் போகிறதில்லை, எல்லாத்த விட முக்கியம் மதிப்பு கொடுக்காமல் போகிறது இல்லை. ஒரு சில நேரங்களில் அவர் அப்படிதாங்க இருப்பாங்க அப்படின்னு அது அது அந்த கிரகத்தோட இயல்பு, அவ்வளவுதான். அதனால நானும் ஒரு சில நேரத்துல பட்டு பட்டுன்னு பேசுறவ அமைதியா போயிடுவேன். ஏன்னா அது அது வந்து என்னுடைய கிரகத்தோட இயல்பா நான் பார்க்கிறேன். அப்படின்னு அந்த அந்த இருவேறு தனித்தன்மையான மனிதர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா, மீண்டும் சொல்றேன், அதிகாரம் செய்யறது இருக்காது, கசைப்படவது இருக்காது, குற்றம் காண்பது இருக்காது, பொறுமை இழப்பது இருக்காது, புரிந்து கொள்ளாது போவது இருக்காது, மதிப்பு கொடுக்காமல் போவது இருக்காது. இதெல்லாம் இருக்குன்னா உங்களை மாதிரியே ஒருத்தங்களை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, which is highly 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 impossible. 18 பக்கங்கள் இந்த புத்தகத்தில் முடிச்சிருக்கோம். மொத்தம் இருக்கிற 91 பக்கத்தில் 18
பக்கங்கள் முடிச்சிருக்கோம். 2 வெள்ளி பெண்களுக்குள்ளேயே ஒரே மாதிரி இருப்பதில்லை. வேற வேற கிரகத்திலிருந்து வந்தவங்க எப்படி ஒரே, ஆமா கரெக்ட் தான். 2 செவ்வாய் ஆண்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மாமனாரும் கணவரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா மாமனார் வந்து என்ன மாதிரியே என் மருமகள் வேணும்னு எதிர்பார்ப்பாரு. இதை விட கொடுமை எதுவும் இல்லை. மாமியாரும் மகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா மாமியார் வந்து மாப்பிள்ளை வந்து நம்மள மாதிரிங்க அப்படின்வாங்க. மக அது கொஞ்சம் எனக்கு அவங்களுக்கும் ஒத்து வராதுங்க அப்படின்வாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ கவனிப்போம். ஸோ இதோட இன்றைய நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன். இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் சில மாற்றங்கள், ஒரே ஒரு மாற்றம் வந்தால் அது மிகப்பெரிய விஷயம். மற்ற புத்தகங்கள் மாதிரி இதை சாதாரணமாக தனியாக நம்ம வாசிக்கும் போதே வாசித்து கடந்துட முடியாது. ஒரு சில கேள்விகள் நம்மளை என்னமோ பண்ணும். இப்போ இந்த வாசிப்பு முறையில் நிச்சயமாக இன்னும் சில கேள்விகள் அது மனசுக்குள்ள எழுப்பும்னு நான் நம்புகிறேன். இதோட நிறைவு செய்கிறேன். ஸ்டே சேஃப், ஃபாலோ ரூல்ஸ், ஸ்டே வித்தின். இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்ற பின்னூட்டத்தை நீங்கள் டைப் பண்ணலாம். அதை நான் அப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிறேன். லவ் யூ ஆல்.